ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் மட்டன் குழம்புனா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. நம்ம மதுரை ஸ்டைலில் மட்டன் எக் பொடிமாஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு எக் எடுத்திருக்கேன், 2 கரண்டி குழம்பு எடுத்திருக்கேன், அதில் குழம்புல உள்ள கறி ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன், சால்ட்டு பெப்பர் எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் தேவை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதுல நம்ம எடுத்து வச்சிருந்தா ஒரு எக் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மட்டன் குழம்பு, இந்த மாதிரி ஒரு 5 to 6 பீசஸ் மட்டன் இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் நிறைய இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எக் ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு எக்குக்கு தேவையாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குழம்புல சால்ட் எல்லாமே நம்ம போட்டிருப்போம், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம குழம்புல எல்லாமே போட்டிருப்போம், ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. மட்டன் குழம்பு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எப்படி செய்கிறதுன்ட்டு, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். இப்போது பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற அளவு இருந்தால் போதும். இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை லைட்டாக பரட்டி விடுங்க. இந்த மாதிரி பாருங்க, நம்ம குழம்பு ஆட் பண்ண மாதிரியே தெரியல. நம்ம ஆட் பண்ண இந்த குழம்பு, மட்டன், இந்த எக்கு சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கரண்டி குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே சிம்பிளான மட்டன் எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் குழம்பு வைக்கிறப்போ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.